பிரைஸ் தி லார்ட். நாம் தவக்காலத்துக்குள்ளே நுழைந்திருக்கிறோம். ஜெபம், தபம், தான தர்மம், ஜெபித்து தவம் இருந்து தான தர்மம் செய்யக்கூடிய புண்ணியமான காலத்துக்குள்ளே நுழைந்திருக்கிறோம். இந்த நாட்களிலே அன்பர்களே, ஒரு விசேஷமான வசனத்தை உங்கள் ஒவ்வொருடைய குடும்பங்களுக்கும் தரும்படியாக ஆண்டவரின் உள்ளத்திலே ஏவினபடினாலே நான் இந்த வசனத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வசனத்தை பகிர்ந்து கொண்டு இதை இதயத்திலே வைத்து ஜெபிக்க சொல்லுங்கள். பலரிடம் சொல்லி இது விடுதலை தரக்கூடிய வசனம். இந்த தவக்காலத்திலே நம் வாழ்க்கையை தலைகீழாய் மாற்றக்கூடிய வசனம். திருத்தூதர் பணிகள் 15ஆம் அதிகாரத்திலே 16ஆம் வசனம். இவற்றுக்கு பின் நான் திரும்பி வந்து விழுந்து கிடக்கும் தாவீதின் கூடாரத்தை மீண்டும் எழுப்புவேன். அதில் உள்ள கிழிசல்களை பழுது பார்த்து அதை சீர்படுத்துவேன். ஆம் அன்பர்களே, விழுந்து கிடக்கும் தாவீதின் கூடாரத்தை கட்டி எழுப்புவேன் சொல்லியிருக்கிறார். மீண்டும் எழுப்புவேன். ஆகவே விழுந்து கிடப்பதை எழுப்புவேன். அன்று கூடாரம். இன்று நம்முடைய குடும்பத்திலே விழுந்து கிடக்கூடிய சூழ்நிலைகள், பொருளாதாரத்திலே, நோயிலே, உறவுகளிலே, உணர்வுகளிலே, பலவிதமான பிரச்சனைகளில் நாம் விழுந்து கிடக்கிறோம். ஆகவே விழுந்து கிடப்பதை மீண்டும் ஆண்டவர் கட்டி எழுப்பும் காலம் இந்த தவக்காலம். கிழிசல்களை பழுது பார்ப்பார். ஆகவே நம் குடும்பங்களில் இருக்கக்கூடிய கிழிசல்கள், அதையெல்லாம் ஆண்டவர் சரி செய்யக்கூடிய காலம்தான் இந்த தவக்காலம். நம்மை சீர்படுத்துவார். ஆகவே அன்பர்களே, கட்டி எழுப்புவார், பழுது பார்ப்பார், சீர் செய்வார். இந்த தவக்காலத்தின் மிகப்பெரிய ஆசீர்வாதம். திருத்தூதர் பணிகள் 15ஆம் அதிகாரத்திலே 16ஆவது வசனத்திலே இடிந்து கிடப்பதை மீண்டும் கட்டி எழுப்ப, பழுது பார்க்க, சீர்படுத்த ஆண்டவருடைய பரிசுத்த பிரசன்னம் கடந்து வருகிறது. உங்கள் குடும்பத்தை பார்த்து அவர் வந்து கொண்டிருக்கிறார். ஆகவே உங்கள் குடும்பத்துக்குள்ளேயும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஆண்டவரை இந்த காலத்தில் அதிகமாய் அனுமதியுங்கள். நீங்கள் ஜெபிக்கும் பொழுதும், நோன்பிருக்கும் பொழுதும், தான தர்மம் செய்யும் பொழுதும் இதயத்துக்குள்ளே அடைக்காக்க வேண்டிய ஒரு வசனம். ஆண்டவரே, என் குடும்பம், என் சூழ்நிலை, என் பொருளாதாரம், நோய் நோக்காடிலே நான் விழுந்து கிடக்கிறேன், கட்டி எழுப்புங்கப்பா. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே நிறைய கிழிசல்களப்பா, நல்லது நினைச்சு கால் எடுத்து வைக்கிறேன், நிறைய விஷயம் கிழிஞ்சு போயிருக்குப்பா, உறவுகள் கிழிந்து போயிருக்கிறது, பிரச்சனைகள்னால சீர்குலைந்து கிடைக்கிறேன். ஆண்டவர், என்னை பழுது பாருங்க ஆண்டவரே, என்னை சீர்படுத்துங்கப்பா, சீரற்று கிடைக்கிறேன், என்னை ஒழுக்கமுள்ளவராய் மாற்றுங்க ஆண்டவரே, பரிசுத்தமுள்ளவராய் மாற்றும் ஆண்டவரே. நீங்கள் கேளுங்க, ஆண்டவர் நடத்துவார். ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த தவக்காலம் உங்களை மீண்டும் கட்டி எழுப்ப, எல்லா நிலைகளிலும் கிழிசல்களை பழுது பார்க்க, உங்களை சீர்படுத்த ஆண்டவர் கடந்து வருகிறார். இந்த வசனத்தை இதயத்துக்குள்ள வச்சுக்கோங்க. திருத்தூதர் பணி 15-16 இதயத்துக்குள்ள வச்சுக்கோங்க. ஈஸ்டர் முடிஞ்சு அதுக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை, ஈஸ்டர் மார்ச் 31, அதற்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை, இறையிறக்கத்தின் ஞாயிறு வரை இந்த வசனத்தை நீங்கள் அடைக்காத்து ஜெபிச்சு பாருங்களேன். உங்கள் குடும்பத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பெரிய ஒரு அற்புதம் நடக்கும், பெரிய ஒரு அதிசயம் நடக்கும், பெரிய ஒரு ஆச்சரியத்துக்குரிய காரியம் நடக்கும். ஆகவே அன்பர்களே, விசுவாசத்தோடும் பாசத்தோடும் ஆண்டவரே மீண்டும் கட்டி எழுப்பும், ஆண்டவரே கிழிசல்களை பழுது பாரும், என் சூழ்நிலைகளை சீர்படுத்தும், என் பங்கை, என் நாட்டை மீண்டும் கட்டி எழுப்பி கிழிசல்களை பழுது பார்த்து சீர்படுத்துங்க ஆண்டவரே, சீர்படுத்துங்க. கண்டிப்பாக அவர் வருவார், அதிசயங்கள் செய்வார். ஒரு வாழ்க்கை சூழ்நிலைகளே மாறும். இயேசுவின் மகா பரிசுத்தமான பாடுகளின் வழியாக நீங்கள் மீண்டும் கட்டி எழுப்பப்பட்டு, கிழிசல்கள் பழுது பார்க்கப்பட்டு நீங்கள் சீர்படுத்தப்படுவீர்களாக. சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள்.